என்னதான் தோனி வந்து ஒரு பெரிய ஃபினிஷரா இருந்தாலும் அவரும் ஃபினிஷ் பண்ணாத ஒரு சில மேட்சஸ் இருக்க தான் செய்யுது. இதுல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து 2019 சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் அப்ப சிஎஸ்கே சேசிங் வரப்ப சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே டக்கு அவுட் ஆயிருப்பாங்க. அப்புறம் தலையை வந்து ஒரு தரமான சம்பவத்தை போட்டிருப்பாப்ல, உண்மையா சூப்பரா விளாண்டுருப்பாரு. கடைசி ஒரு ரன்ல விட்டுருப்பாப்ல மேட்சை. கண்ணுல பட்டு என்ன ஆயிருப்பேன் ஆயிருப்போமே. இதுல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது 2015 செமிஃபைனல்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஆஸ்திரேலியா வந்து 328 ரன் டார்கெட்டா வைப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான சேஸ் தான். வழக்கத்துக்கு மாறாவே எல்லாருமே பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு தோனி வந்து நம்பர் 6ல வந்து அவரும் பரவாயில்லாம விளாண்டுருப்பாரு. 65 ரன் 65 பாலுக்கு நல்லாவே விளாண்டுருப்பாரு. கடைசியில ரன் அவுட் ஆயிருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்க சம்பவம் தான் நம்மளால இன்ன வரைக்கும் மறக்க முடியாதது. 2019 செமிஃபைனல்ஸ் நமக்கும் நியூசிலாண்டுக்கும். இது கொஞ்சம் ஈஸியான டார்கெட் தான். எல்லா டாப் ஆர்டர்ஸுமே டக்கு அவுட் ஆயிருப்பாங்க. ஜட்டுவும் தோனியும் தான் ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப், 100 பார்ட்னர்ஷிப்ல நல்லா போயிட்டு இருக்கும். அப்புறம் தோனியுமே அவரால் முடிஞ்சதை பண்ணியிருப்பாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. கடைசியில இந்த தடவை ரன் அவுட் ஆயிருப்பாரு. இவ்வளவு சம்பவமான தோனிக்கே சில சர்க்கிள் இருக்க தான் செய்யுது. இதுல இருந்து நம்ம தலைக்கிட்ட என்ன கத்துக்கலாம்? Success is not a destination. Success is a journey.